மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரைட்டர் அப்படின்னா அது கமலஹாசன் தான். ஏன்னா நம்ம ஒரு உலக நாயகன், சகலகலா வல்லவன், மாபெரும் கதாநாயகனா பார்க்குறோமே தவிர அவர் கதை திரைக்கதை வசனம் எழுதுறதுல எவ்வளோ சாதனை பண்ணார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அதை சரியா கவனிக்கிறது இல்லை. அவர் அதில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது கதை ஆர்வங்கிறது கமலஹாசனுக்கு களத்தூர் கண்ணம்மா காலத்துலேருந்து இருக்கு. அந்த காலகட்டத்தில் ஏவிஎம்ல பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வருவாங்க. கருணாநிதி, ஜாபர் சீதாராமன், நம்ம கே பாலச்சந்தர், திருமலை மகாலிங்கம், ஆரூர் தாஸ், இவங்கெல்லாம் கதை விவாதத்தில் ஈடுபடும் போது கமல் அதை உன்னிப்பாக கவனிப்பார். அவருக்கு புரியலைன்னா கூட அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு, வேடிக்கை பார்ப்பாரு. டிகேஎஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் பல விஷயங்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. சகஸ்ரநாம மந்திரம், சுப்ரபாதம், திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாரு. கிருபானந்த வாரியார், பாலகிருஷ்ண சாஸ்திரி போன்ற அவங்களோட கதா காலேஜ் படங்கள்லாம் கேட்டு பக்தி கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ 13 வயதுல தான் அந்த திராவிட இயக்கம், நாத்திக கொள்கை இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அண்ணாவோட ஓர் இரவு அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் படத்தை அவர் எழுதணுங்கிற ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அவரும் ஆர்சி சக்தியும் சேர்ந்து அவர் எழுதுற மாதிரி வந்தது. அப்புறம் பிற்பாடு அவர் உலகத்தில் உள்ள பல திரைக்கதை ஆசிரியர்களுடைய திரைக்கதையெல்லாம் அவங்கள்ட்டெல்லாம் போய் பயிற்சி எடுத்திருக்காரு. பிரெஞ்சு ரைட்டர்ஸ் எல்லாம், அதாவது இதுக்காக மருதநாயகம் படத்துக்காக எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கமலை ஒரு சிறந்த திரைக்கதை வசனகர்த்தாவாக மாற்றியது அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் கதை திரைக்கதை எழுதின வசனம்னு பார்த்தோம்னா தேவர் மகன், மகாநதி, ஹேராம், ஆலவந்தான், விருமாண்டி, மும்பை எக்ஸ்பிரஸ், தசாவதாரம் இந்த படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார். மருதநாயகத்தின் படத்தின் கதை திரைக்கதை வசனம் இவருடைய தான். கதை திரைக்கதை எழுதின படம் பார்த்தோன்னா அபூர்வ சகோதரர்கள், அன்பே சிவம், குருதிப்புணல் இந்த படம் மதனோட சேர்ந்து வசனமும் அவர் தான் எழுதியிருக்காரு. திரைக்கதை வசனம் எழுதினதுன்னா பம்மல் கே சம்பந்தம், சாச்சி 420. திரைக்கதை மட்டும்னா ராஜபார்வை, சத்யா, விக்ரம், மகளிர் மட்டும், மைக்கேல் மதன காமராஜன், இந்திரன் சந்திரன், சதிலீலாவதி, குணா. ஸோ இந்த மாதிரி இவர் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் கமலை நடிகர் கமலஹாசன் பெரிய கதாநாயகர் அப்படின்னு தான் பார்ப்போம் நம்ம. அவர் எவ்வளோ பெரிய திரைக்கதை ஆசிரியராக இருந்திருக்காரு. ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஷாப்பை நடத்தியிருக்காரு. இங்கே இருக்கிற பல பேர், ஏராளமான பேர் அந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்தியிருக்காரு. இங்கே இருக்கிற பல இயக்குநர்கள், இன்னைக்கு டைரக்டராக இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒர்க் ஷாப்பு கமலஹாசன் நடத்தின ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஷாப்பில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படம் இயக்குனவங்க தான். ஸோ அந்த மாதிரி கமல்ஹாசன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சினிமா இஸ் அன்பேரலல் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்.